அறை வெப்பநிலையில் கூட தேன் கெட்டுப் போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? குறைந்த ஈரப்பதம். தேன் ஒரு உலர்ந்த பொருளாகும், இதில் பெரும்பாலும் சர்க்கரையே உள்ளது. இதனுடன் தொடர்பு கொள்ளும் எந்தவொரு நீரும் ஆஸ்மோசிஸ் முறைப்படி தேனினால் உறிஞ்சப்படும். இதன் விளைவாக பெரும்பாலான பாக்டீரியாக்கள் நீரிழப்பு ஏற்பட்டு இறந்து விடுகின்றன அல்லது மிகவும் பலவீனமடைந்து விடுகின்றன. என்சைம்கள். தேனீக்கள் தேனில் ஒரு நொதியை சேர்க்கின்றன. இது ஃப்ரீ ரேடிக்கல்களை உருவாக்குகிறது. இதன் மூலம் ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவாகி தேனை கிருமி நீக்கம் செய்கிறது. மருத்துவ பயன்கள். பண்டைய காலங்களில் தேன் காயங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. இன்றும் சில நவீன மருத்துவர்கள் சர்க்கரையை இதற்கு பயன்படுத்துகின்றனர். சர்க்கரை காயத்தின் ஈரப்பதத்தை உலர வைத்து புதிய திசுக்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாலும் தொற்றுநோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை நீரிழப்பு செய்ய வைப்பதாலும் இந்த சிகிச்சை பலன் அளிப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இதே வேலையை செய்வதற்கு நுண்ணோக்கி மூலம் மட்டுமே பார்க்கக்கூடிய நீர் உறிஞ்சும் செயற்கை மணிகளைக் கொண்ட வணிக ரீதியான களிம்புகளும் தற்போது கிடைக்கின்றன. தேனின் தூய்மையை சரிபார்ப்பது எப்படி? தேன் பெரும்பாலும் வெல்லப்பாக சேர்க்கப்பட்டு கலப்படம் செய்யப்படுகிறது. நீங்கள் வாங்கிய தேன் தூய்மையானதா என்பதை சரிபார்க்க இந்த எளிய முறையை பின்பற்றவும். ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு மேசைக்கரண்டி தேனை ஊற்றவும். கண்ணாடி டம்ளரை மெதுவாக அசைக்கவும். கவனிக்க, தேனை ஸ்பூனால் கலக்கக்கூடாது. தேன் தண்ணீரில் முழுமையாக கரைந்துவிட்டால் அது கலப்படம் செய்யப்பட்டது என்று பொருள். மாறாக, அது கரையாமல் ஒரு திண்ணமான நிறையாக அடியில் தங்கி நின்றால் அது தூய்மையான தேன் ஆகும்.